அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த வாரத்தில் கிரக நிலைகள் என்னன்னு அதெல்லாம் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரிஷப ராசியில் குரு வக்ரம், கடகராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சூரியன் புதன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குங்கிற பொது பலனை பார்க்குறோம். முதல்ல மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி 11ல் இருக்கிறது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். ஆக இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய ஆதரவை அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு சொந்தமாக ஏதாவது இடங்கடை வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, நல்லது ஒரு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை எடுத்துட்டு பார்க்குற போது அவ்வளோ பிரகாசமாக இல்லை. உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 8ஆம் இடத்துல சூரியனோட இருக்க. அப்படி இருந்தாலே நீங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஒர்க்கில் லோடு அதிகமாக இருக்கும், ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். யாரும் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. நீங்கள் உழைக்கிறது மற்றவங்கள் பேர் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்திலையும் பொறுமை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப கவனமாக இந்த வாரத்தில் இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையும் திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, பிஸ்னஸை நான் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். அதையும் சனி பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறது வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது. ஸோ ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அவர் சூரியன் சாரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் அடக்கி வாசிங்க இந்த வாரம். 8ஆம் இடம் ஸ்ட்ரகிள், தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற மன வருத்தங்கள், போராட்டங்கள் உண்டு. அதே சமயத்தில் உங்கள் ராசியிலே குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு தெய்வம் விலையை நிற்க வேண்டிய காலம். ரெண்டுமே உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்து விற்கல, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகும். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த பிளானை இப்போ இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது.
அது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சகோதர சகோதரிகளால், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. உறவுகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இல்லைனால் கூட அவர்களால் ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கு. ஆக இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளா குடும்ப வேலையில வீட்டு வாடகைக்கு ஆள் போகாம இருக்குங்கிறவங்களுக்கு வாடகைக்கு நல்ல டெனண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் சூரியன் சாரத்தில் இருக்கிறது. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அல்ல யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வருவதற்கான சூழ்நிலைகள் இல்லை. உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்க சர்வீஸ்க்குரிய சுக்கிரன் உங்க ராசிநாதன் அவரும் 8, 7 தொடர்பு. இது மாதிரி இருந்தாலே வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இருக்கு. தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்துலையும் தலையிடாதீங்க. எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி போங்க, இது ரொம்ப முக்கியம். அதுலேயும் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான் ராகு சாரத்தில் இருக்கிறது. நல்லதொரு நட்பை நீங்க டெவலப் பண்ணுங்க. நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய காலங்கள் எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து கூடும். இந்த வாரத்துல எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கு அந்த பெண் தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல சூரிய பகவானோட இருக்கார். நீங்க எங்கேயாவது லோனுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்கன்னா இந்த மாதம் நீங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ கண்டிப்பா அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் செலக்ட் ஆவீங்க. ஏதாவது லோன் மட்டுமல்ல, வேற என்ன விஷயங்கள்ல நீங்க இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்கு. குறிப்பா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துல சூரியன் புதன் இருக்கிறது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா அமைவார்கள். அது இல்லாம வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க இந்த வாரம் வளர்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக வீடுக்கு நல்ல டெனண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு, மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்கு. ஆக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே சுமார், அதை மெயின்டைன் பண்ணுங்க. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்க. நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி பகவான் ராகு சாரத்தில் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்கு, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கு. அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ வேற கம்பெனிக்கு மாறணும், சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய காதல் விஷயங்கள் சுமாராக தான் இந்த வாரத்தில் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி குரு பார்க்கறது உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வெற்றிகளும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்க சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக விநாயகரை தரிசனம் பண்ணுங்க, நல்லதொரு ஏற்றம் அமையும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்லது. அது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி ரொம்ப குழப்பத்தில் இருந்த நீங்க தெளிவான சிந்தனைகள் தெளிவான எண்ணங்கள் ஏற்பட்டால் கூட உங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வாகன சாரம் சனி 8ல் இருக்காரு. மறுபடியும் பிரச்சனைகள் இதுதான் இருக்கு. ஆகையனால நிறைய விஷயங்களை நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுங்க. இந்த வாரத்தில் பேச்சு குறைங்க, தேவையற்ற பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக கேளுங்க, மறுத்து பேசாதீங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது சூரியன் சாரம். பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை. அதனால பொறுமையாக இருங்க.
ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எதிர்பார்த்த செய்திகள் ஃபேவரபிளா வர்றதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. நட்பு வட்டாரம் ஒரு பக்கம் நன்மையை செஞ்சாலும் உறவுகளால் நமக்கு நற்பலன்கள் இருந்தாலும் அவர்களால் பெரிய பிரச்சனைகளும் நமக்கு இருக்கு. ரெண்டுமே கலந்து இந்த வாரத்துல இருக்கு. குறிப்பா கடகராசியில பிறந்த நீங்க உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் புதன் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு, டூர் இருக்கு, டிராவல் இருக்கு. வீட்டில் ரொம்ப நாள சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. ரொம்ப நாளா உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல சனி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அதே மாதிரி அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரபாதம். வேலையில நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கு. யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களோ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அதே சமயத்துல சனி 8ல இருக்காரு. வழக்கம் போல் கடகராசிக்கு அஷ்டம சனி. அதனால யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, பிஸ்னஸை பார்த்து பண்ணுங்க, பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் கவனமா பண்ணுங்க. மன வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. அதன் காரணமாக 2 பேருக்கும் பிரிவு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் பெரிய லெவல்ல லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் குரு வக்ரகதியில இருக்கார். அவருமே சந்திரன் சாரத்தில் இருக்கலாம். உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை அப்படிலாம் அத்தனையும் பூர்த்தியாகும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் கடக ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்துல நீங்க சனி பகவானையும் குறிப்பாக தன்வந்திரி பகவானையும் கும்பிட்டு வாங்க. சிம்மராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நார்மலா இருக்கு. ரொம்ப நாளா நான் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய அமையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. உங்க ராசியவே சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய 5ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் சூரியன் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டூர் டிராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்மராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் பரவாயில்ல. ஒருவேளை உங்களுடைய பிசினஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இதெல்லாமே இருக்கு. இந்த வாரத்துல சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால ரொம்ப நாளா நீங்க ஏதாவது வீடு வாங்கணும், இடம் வாங்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனம், பொறுமையா இருங்க. ஸோ வேலையில நிறைய பிரச்சனைகள் என்பது இந்த வாரம் இருக்கு, ரொம்ப முக்கியம். அதே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி கூட இருக்கிறது சுமாரான பலன் தான் சொல்லணும். கணவன் மனைவி உறவு இந்த வாரத்துல சுமார். பட் அதே சமயத்துல குரு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு வகையில காப்பாற்றப்படும். அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கு. ஸோ உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருங்க. எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, புதிய முயற்சிகள் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுமானா அந்த அளவுக்கு இல்லை. அதனால எல்லா விஷயத்திலையும் கவனம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நற்காரியங்கள் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் சிம்மராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது சூரியன் சாரம். ஸோ நீங்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் யாருக்கும் பணசா கடனா கொடுக்காதீங்க, திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்மராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல நீங்க துர்க்கையும் காளியையும் கும்பிட்டு வாங்க, நல்லா இருக்கும். கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு
உங்களுடைய ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கேன், டிஜிட்டல் துறையில் இருக்கிறேன், மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் என்பது உறுதியாக இருக்கு. என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்காம இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்ல உங்களுக்கான ப்ராஜெக்ட் எதுவும் அதை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கன்னி ராசிக்குரிய புதன் உங்க ராசிக்குரியவர் 3ஆம் இடத்துல. எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கு. உறவுகளால் நன்மை, சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பரவாயில்ல. நல்லது ஒரு வேலை உங்களுக்கு அமையும். அந்த வேலையில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கு. அது இல்லாம ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்கிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, எதிரிகளை ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அதுலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன். சொத்து விற்பதற்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப நாளாக உங்களுடைய கனவுகள் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கட்டின வீடு வாங்கிறது, இதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அக்கிரகத்தில். 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாவது. யாரெல்லாம் இது வரைக்கும் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், எப்படி இருக்கு, இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் ஆக்கில் இருக்கு, வருமானம் நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வரும். நீங்கள் 2 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2 இடத்துல பண்ணுறீங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது ஒரு பிஸ்னஸ் சேல்ஸ் இருக்கு. நீண்ட தூர பயணம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. அல்லது உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கணும்னு இருக்கு. நல்ல நட்பு வட்டாரம், குறிப்பாக ஆண் நண்பர்களால் நட்பலன்கள், இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் நன்மை. இதெல்லாமே கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவா இருக்கு இந்த வாரம். இந்த வாரத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்க. துலா ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம்னா என்ன, கையில பணம், தனம், பொருள் எப்படி இருக்கு, பரவாயில்லாம இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் இருக்கு. இந்த வாரத்துல திடீர் பயணம், அதனால செலவினங்கள் இதுவும் இருக்கு. உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள், உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள், இதெல்லாமே இந்த வாரத்துல உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய எளிய சகோதரர்களுக்காக, நிறைய சகோதரிகளுக்காகவும் செலவு பண்றதுக்கான வாரம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல நீங்க எவ்வளவுக்கு அளவு உங்களுடைய பிளானிங்கை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல, இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ற ஸ்தானத்துல இந்த வாரத்துல இருக்கார். ஆக எந்த அளவுக்கு கிரகங்களுடைய தன்மையை அனுசரித்து நீங்க செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த வாரத்துல உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள், அந்த லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. லவ் சக்சஸ் ஆகி அது பின்னாடி மேரேஜ்லேயும் முடியும். நான் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பா நீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு.
இந்த சாதகமாக இருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பெருசாக நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடாதீங்க. நடைமுறையில் ரொட்டீன் என்னவோ அதை பண்ணுங்க. ஓரளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும், வருமானங்கள் கூடும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்க. அப்படி இருந்தாலே உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் எது வராமல் இருந்தால் இந்த வாரம் வரும், இதுவும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இது இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவ வழிபாடு இருக்க கூட்டுங்க, பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்காரு, சனி பகவானுடைய நட்சத்திரத்தில். அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக நீங்கள் லோன் போட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளாக நான் லேண்ட் வாங்கணும்னு நினச்சேன், வீடு கட்டணும்னு நினச்சேன், அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சேன், அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நகை வாங்கணும், நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், இந்த வாங்கணுங்கிற எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறது, பேச்சின் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. இதெல்லாமே இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களா, விவசாயத்தால் லாபம் மகசூல் இருக்கு. குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தா நல்ல சேல்ஸ் இருக்கு. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம், சம்பாத்தியங்கள் டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் வீடு வாடகைக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஆள் வரலன்னா இந்த வாரம் வாடகைக்கு ஆள் வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குது. நல்ல இந்த காலங்களில் வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள், வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முதலே சொன்னேன் நல்லா இருக்கு. ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணுங்கிறவங்க மூவ் பண்ணலாம். நல்ல ஒரு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம். இது அத்தனையும் விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்க ராசியிலே சூரியன் புதன் இருக்கிறது உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்க யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா அப்பாவால் நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல்ல இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் அதிகப்படுத்துங்க. தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்க. ஒரு பக்கம் 6ஆம் இடம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள், வேலை வாய்ப்புகள் நன்றாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு கடன் உபாதைகள் இருப்பதால் நல்லது. கடன் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் அப்பப்போ பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல நிறைய இருக்கு. இந்த வாரம் வருமானங்கள் இருக்கு, செலவுகளும் அதிகமாக இருக்கு. சூரியன் புதன் 12ஆம் இடத்துல இருக்காங்க. 12ஆம் இடம் விரயம். ஆக இந்த வாரத்துல நீங்க எதிலாவது முதலீடு பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு தள்ளி போடாதீங்க. இன்றைக்கே இப்பயே செய்யறதுன்னு முடிவு பண்ணுங்க. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளா வீடு மாறணும்னு நினைச்சவங்களுக்கு வீடு மாற்றங்கள் உண்டு. இடம் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல நீங்க வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளா விற்கல, சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள்
இந்த வாரத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா சுமார், குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஆனாலும் பார்க்கும் வேலையில் கவனம் செலுத்தல, வேலையில் மாற்றம், ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. வழக்குகள் வெற்றியடைவதற்கு மாதிரி ஒரு தோற்றம், எதிரிகள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு இருக்கு. நல்லா கவனமா இருங்க. தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் திரடாதீங்க, தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார், நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்க. குறிப்பாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் பொருள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏதாவது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே நடக்கிறதுல தடை இருக்கு. இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் பெருமாளுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும். பட் அதே சமயத்தில் பேச்சை குறைங்க. பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள், பண வருத்தங்கள் ஏற்பட்டு வழங்கும். சனி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக ஏதாவது லேண்ட் வாங்கணும்னு நினைச்சவங்க வாங்குங்க. குறிப்பாக தோட்டம், விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்க, 5ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்க. இப்படி இருக்கிறது 5ஆம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கு. டூருக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் இருக்கு. அரசியல் சார்ந்த துறைகள் நீங்கள் இருந்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப நல்லா இருக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் வெளியில் இருக்கீங்களோ வேலையில் ப்ரொமோஷன் இருக்கு, இன்க்ரிமெண்ட் இருக்கு, இன்சென்டிவ் இருக்கு. எல்லா விதமான மானிட்டரியும் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. வழக்குகள் எதாக இருந்தாலும் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படல, காதல் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகி அந்த மேரேஜில் முடியும். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆக, நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு செலவினங்கள் அதுவும் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் இதுவும் இந்த வாரத்தில் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இருக்கு. அதுலேயும் மனைவியின் மூலமாக பண வரவு, கணவன் மூலமாக பொருள் வரவு ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்கு. அல்லது எதிர்பாராத தன வரவு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் ஒரு நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், குறிப்பாக ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கார். உங்களுக்கான சொந்த தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அவருடைய பார்வை எடுத்துட்டா யாரெல்லாம் சுய தொழில் பண்ணுறீங்க நல்லா இருக்குது, சிறு தொழில் பண்ணுறீங்க பரவாயில்ல, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, சனி பார்வை, இப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், வருமானங்கள் கூடும், சம்பாத்தியங்கள் கூடும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள்,
நீங்க எடுத்த காரியங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாம உடனே அப்பவே பண்ணுங்க, ரொம்ப நல்லது. உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் சந்திரன் சாரத்துல இருக்கார். யாரெல்லாம் ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்களோ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள், லேண்டு வாங்கணும்னு நினைச்சவங்க, இடம் வாங்கணும்னு நினைச்சவங்க, மனை வாங்கணும்னு நினைச்சவங்க, கட்டின வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, குறிப்பா நகைகள் வாங்கணும்னு நினைச்சவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்துல உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவல்ல டெவலப் ஆகும். உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் 9ஆம் இடத்துல அப்படி இருக்காரு. யாருக்கும் பெருசா கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா பார்க்க வேலையை விட்டு நான் வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் இருக்கு. எனக்கு பெருசா கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு, நோய் இருக்குங்கிறவங்களுக்கு நோயினுடைய தன்மை குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஸோ ரொம்ப நாளாக நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பொழுது பெரிய லெவல்ல நீங்க அதெல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் கூட நீங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 8ல கேது, உங்களை பற்றிய தேவையற்ற பிரச்சனைகள், வதந்திகள் ஏற்பட்டு விலகும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரத்துல இருக்கு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. அதுலேயும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, விநாயகருடைய வழிபாடு ரொம்ப பிரதானமா பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ரகதியில 3ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு 12ல சனி இருக்கார். உங்களுக்கு ஏதாவது வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்க, இல்லாது தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா வீடு மாறணும்னு நினைச்சவங்களுக்கு வீடு மாற்றங்கள் உண்டு. இடமாற்றம் ஏற்படும் நினைச்சவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கு. நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல இருக்கு. அதே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி ராகு சாரத்துல இருக்கிறது. நான் ஃபர்தரா நான் ஏதாவது ரிசர்ச் பண்றேன், பிஹெச்டி பண்றேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்துல நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதையும் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவல்ல இருக்கும். நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய ப்ராஜெக்டை டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், குடும்பத்துல பல சுப காரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்காக பெரிய சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கு. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு, டூர் இருக்கு, டிராவல் இருக்கு. இதுக்காகவும் இந்த வாரம் நீங்க செலவு பண்ணுவீங்க. எது எப்படி இருந்தாலும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கிறார். வேலை என்பது கன்ஃபார்மா இருக்கு. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. எந்த வேலையாலும் சரி, பிரைவேட் கன்சர்னாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸ்னாலும் சரி, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா சனி பார்க்கறதுனால வேலைங்கிறது கன்ஃபார்மா இருக்கு. வேலையில பெரிய லெவல்ல ப்ரொமோஷனோ, இன்கிரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்றீங்க, யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேற கம்பெனி பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கலாம். ஹையர் ஸ்டடி பண்றவங்க பண்ணுங்க. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், கம்பெனி சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்க. அதுலேயும் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரத்துல இருக்கு. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களா, பிஸ்னஸ் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுலேயும் இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பெரிய லெவல்ல கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால யாருக்கும் தேவையில்லாம கடன் கொடுக்காதீங்க. இந்த பணங்கள் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதே சமயத்துல குடும்பத்துல மரண சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான சோர்சஸ் உருவாகும்.
இதுவும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.